75 வயசுல வாக்குத்தத்தத்தை பெற்றவன் 99 வயசு வரையிலும் நிலைத்திருந்து அவன் ஒரு கணவன் மனைவியாக இருந்தவர்கள் தகப்பன் தாயாக மாறினார்கள். ஆமென், அல்லேலூயா. சில சமயங்கள் நம்ம கணவன் மனைவியா இருக்கிற அந்த ஸ்டேஜ் இல்ல, அந்த மெச்சூரிட்டி, அந்த நிலைமையிலே இருப்போம். ஆனா தாய் தகப்பன் என்கிற நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். ஆமென். ஆனா பைபிள் சொல்லுது ஆபிரகாம் அந்த நிலைமைக்கு வந்தான், தகப்பன் ஆனான். சொல்லுங்க, தகப்பன் ஆனான். எப்படி தகப்பன் ஆனான்? கடவுளை நம்பினான். ஒன்னே ஒண்ணு, நீங்கள் நான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவன் கடவுளை நம்பினான். எல்லா சூழ்நிலை நம்பினான். காரியங்கள் மோசமாகும் போது நம்பினான். காரியங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போதும் கர்த்தரை நம்பினான். காரியங்கள் எல்லாம் நெகட்டிவா போகும்போது கர்த்தரை நம்பினான். கூட இருக்கிறவங்க எல்லாம் பகைத்து கொண்ட போதும் கர்த்தரை நம்பி இருந்தான். ஆபிரகாமை போல கர்த்தரை நம்பின ஒருவனை இந்த உலகத்தில் அவர் பார்த்ததே இல்லை. அந்த அளவிற்கு நம்பினான். ஆகவேதான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கிறார். அதனாலதான் நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சைடுல எல்லா ரிஸ்கையும் எடுத்துக்கொள்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா ரிஸ்கையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். நம்முடைய வயது கோளாறு ஒரு பிரச்சனை இல்லை, நம்முடைய சரீர பலவீனம் ஒரு பிரச்சனை இல்லை, வருடங்கள் அதிகமாவது ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிறார். நீங்க இதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய படிப்பறிவு இல்லாமை பிரச்சனை இல்லை, நம்முடைய பண பற்றாக்குறை பிரச்சனை இல்லை. ஹலோ, நீங்க உங்ககிட்ட என்ன பலவீனம் இருக்கு, என்ன குறை இருக்கு, என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, எதுவுமே ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் தெரிஞ்சுதானே கூப்பிட்டுருக்காரு. சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்சுதானே கூப்பிட்டாரு. ஆபிரகாமை பற்றி ஆண்டவருக்கு தெரியாது, எல்லாம் தெரிஞ்சுதானே கூப்பிட்டாரு. அவரா கேட்டாரு ஆபிரகாம் மெய்யான கடவுள் யார் கேட்டாரா? இல்ல, எல்லாம் தெரிஞ்சுதானே கூப்பிட்டாரு. சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்சுதானே கூப்பிட்டாரு. சொல்லுங்க, ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே. எல்லாம் தெரிஞ்சுதானே கூப்பிட்டீங்க. என் பலன் தெரியும், என் பலவீனம் தெரியும், என் குறை தெரியும், என்கிட்ட பணம் இல்லைன்றது தெரியும், எனக்கு தகுதி இல்லைன்னு உமக்கு தெரியும். சொல்றீங்களா? எல்லாம் தெரியுமே உமக்கு ஆண்டவரே. தெரிஞ்சுதானே கூப்பிட்டீங்க. ஆண்டவர் கேட்பாரு, நான் அதை பத்தி உன்கிட்ட பேசவே இல்லையப்பா, நான் அதை பத்தி உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே, நான் அதை பத்தி ஒன்றும் சொல்லலையே. எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, என்னை நம்புறியா? இதுதான் ஆண்டவர் பார்க்கறது. அவர் செக் பண்ற ஒண்ணு, என்ன நம்புறியா? நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை நம்ம நம்புறேன். ஓகே, இந்த சூழ்நிலைக்குள்ள நடந்து போகும்போது கர்த்தர் பார்ப்பார், செக் பண்றார். நம்புறோமா? காரியங்கள் மோசமாகும் போது நம்புறோமா? கர்த்தர் அதான் பார்க்கிறார். நம்புறோமா? அவரை நம்புறோமா? ப்ராப்ளம் நமக்கு கிடையாது, ப்ராப்ளம் அவருக்கு தான். அவருக்கு இருக்கிற சவால், சேலஞ்ச் என்னன்னா, பலவீனமான ஒரு ஆளை எடுத்து அவனுக்கு வாக்கு பண்ணி அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றுறது தான் அவருக்கு சவால். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பையும் மரியாதையும் இணைச்சு தான் இயேசுவை பிறக்க வைக்கணுமா? ஏதோ ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து, அப்பா இப்போ பிறக்க போகிற பிள்ளை கன்சீவாக இருக்கிறீங்க, பிறக்க போகிற பிள்ளைக்கு இயேசுன்னு பேர் வைங்க, அவர் உலகத்தை ரட்சிப்பான்னு சொல்கிறது எது ஈஸி? எது ஈஸி? இன்னும் சொல்ல போனால் நம்மளை எடுத்துக்கங்க, நல்லா வசதியான கோடீஸ்வரர்களை பிடிச்சி அழைச்சி இந்த ஊழியத்தை செய்ப்பான்னு கொடுத்துருக்கிறது ஈஸியா? ஒன்றும் இல்லாதவனை அழைச்சி இந்த ஊழியத்தை செய்யன்னு கொடுக்கறது ஈஸியா? எது திறமை, எது ஞானம், எது ரொம்ப சரி? சவுல் அவ்வளவு நெட்டையா இருக்கிறான், ராஜாவாகிறதுக்கு தகுதியான நபர் சவுல். ஊரே சொல்லுது யாரை ராஜாவாக்கலாம். உடனே சொல்லுவான், வாட்ட சாட்டமா இருக்கிறான் சார். எல்லாரும் பைபிள் கிளியரா சொல்லு, எல்லாரும் அவனுடைய கழுத்துக்கு கீழ் இருக்கிறார்கள். சவுல் அவ்வளவு பெரிய ஆளு, பழைய ஏற்பாட்டு சவுல். ஊரே சொல்லுது அவனை ராஜாவாக்க தகுதி. சரி, கர்த்தர் சொல்லிட்டாரு, எனக்கு பிரியம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் ஆக்கிக்கிங்கன்ட்டார். ஆனால் எல்லாம் மோசமாக நடந்துச்சு சவுல் மூலமாக. ஆண்டவர் பார்த்தாரு, அவன் ராஜ்யபாரத்தை இது பண்ணிட்டு வேற ஒரு ராஜாவை ஏற்படுத்த போறேன்னு முடிவு பண்ணாரு. நீங்களா இருந்தா, நானா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அடுத்த ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? யார் நல்ல எஜுகேட்டட் ஃபெல்லோ இல்லை, யார் நல்ல நல்ல அழகா இருக்கிறாங்க, யார் நல்ல அதிகாரத்தில் இருக்கிறாங்க, யார் நல்ல பலம் இருக்குது. இப்போ சில கட்சிகள்லாம் எழும்புறாங்க, இந்த மாவட்ட செயலாளர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் இப்படியெல்லாம் வைக்கணும்னு சொன்னால் யாரை செலக்ட் பண்ணுவாங்க? யார் ஆடு மேய்க்கிறான்னு பாரு, யார் மாடு மேய்க்கிறான்னு பாரு, அவனுக்கு நம்ம இந்த கட்சி பதவியை கொடுப்போம் நினைப்பாங்க. கர்த்தர் ஆடு மேய்க்கிறவனை தேடி போனார், மாடு மேய்க்கிறவனை தேடி போறாரு. கர்த்தருடைய செலெக்ஷனே வித்தியாசமா இருக்குது. சொல்லுங்க, கர்த்தருடைய செலெக்ஷனே வித்தியாசமா இருக்கு. நம்ம குடும்பத்தில் படித்தவங்க, படிப்பறிவு உள்ளவங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய செலெக்ஷனே வித்தியாசமாக இருக்குது. கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்த்து சொல்லணும், கர்த்தருடைய செலெக்ஷனே வித்தியாசமாக இருக்குது. ஒன்றுமே இல்லாத, அறிவு இல்லாத, ஞானம் இல்லாத, பணம் இல்லாத, செல்வாக்கு இல்லாத,
மோசையை தேர்ந்தெடுக்கிறாரு. மோசையை சொல்கிறான், சார் மந்த நாவு திக்கு வாய் உள்ள, நான் திக்கி திக்கி பேசுகிறாள், என்ன போய் நீங்கள் செலக்ட், எங்கள் அண்ணன் நல்லா பேசுவான் ஆரோன், அவனை தேர்ந்தெடுக்கலைன்னா அதெல்லாம் எனக்கு தெரியுன்றார். என் செலெக்ஷனே வேறு. சொல்லுங்கள், ஆண்டவருடைய செலெக்ஷனே வேறு. நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி அவர் செலக்ட் பண்ண, நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, பர்ஃபெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க. கர்த்தர் வந்து இம்பர்ஃபெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி நான் எவ்வளோ பர்ஃபெக்ட்ன்றதை நிரூபிப்பார். அவரை பொறுத்தளவில் இம்பர்ஃபெக்ட் தான் உலகமே. நீங்கள் யாரையாவது ஒருத்தரை பர்ஃபெக்ட்னு சொல்லுங்கள், கர்த்தருடைய பார்வையில் அவங்க கூட இம்பர்ஃபெக்ட் தான். அவங்க கூட பர்ஃபெக்ட் கிடையாது. அவனை வச்சு எதாவது பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. சில சமயங்களில் பாருங்கள், இவன் வாழ்க்கை நல்லா தேறி வரும்னு நினைப்பீங்க, அவன் வாழ்க்கை தான் இருக்கிறதுல மோசமாக போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஸ்கூலுக்கும் ஒழுங்கா போக மாட்டான், படிக்கவும் மாட்டான், ஊரை சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான். கடைசியில் பார்த்தா அவன் வாழ்க்கை மேலே வரும் பாருங்க. அவன் நல்லா படித்து இன்ஜினியர் ஆகிருந்திருப்பான், அப்படி இப்படின்னு இருப்பான். அவன் பார்த்தா டீ கடையில் டம்ளர் கழுவிட்டு இருப்பான், அல்லது ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் விளைஞ்சிட்டு இருப்பான். ஆனால் மளிகை கடையில் பேப்பர் மடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான், பொட்டலை மடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வியாபாரியாக மாறிடுவான். உங்களால் என்னாலையும் கணிக்க முடியாது. சொல்ல, கணிக்க முடியாது. கடவுளுடைய செயல் கணிக்க முடியாது, கணிக்க முடியாது. கடவுள் அப்படிதான் தெரிந்து கொள்கிறார். யாரெல்லாம் நீங்க எடுத்துக்காமீங்க, எல்லாரையும் அப்படிதான் தெரிந்து கொள்ளுகிறார். எல்லாம் ஒதுக்குறாங்க, கர்த்தர் அவனை தெரிந்து கொள்றாரு. எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, அவனை தெரிந்து கொள்றாரு கர்த்தர். எப்பா, இந்த உலகத்துல எவெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கு, எல்லாம் என்கிட்ட வா, என்கிட்ட வா. ஏன்னா உங்க சாமர்த்தியத்தை வச்சு நான் உங்களை வச்சு ஒன்றும் பண்ண போறதில்லை. என் சாமர்த்தியத்தை வச்சு உங்களை நான் வந்து உயர்த்த போகிறேன். கர்த்தருடைய சாமர்த்தியம். சொல்லுங்க, கர்த்தருடைய சாமர்த்தியம். சொல்லுங்க, கர்த்தருடைய பலன். சொல்லுங்க, கர்த்தருடைய ஞானம். போன வாரத்தில் அதான் சொன்னேன், ஆபிரகாம் சாரால் மலடா இருக்கிறாங்கன்றது பிரச்சனை இல்லை, கர்த்தர் மலடா இருந்தா தான் பிரச்சனை. கை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நான் என் பாக்கெட்ல பணம் இல்லை, அது பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய பாக்கெட்ல பணம் இல்லைன்னா தான் பிரச்சனை. கர்த்தர் சர்வ வல்லவரா இல்லைன்னா தான் நமக்கு பிரச்சனை. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவரா இருக்கும் போது நாம் வந்து பலவீனனா இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆமென். நான் குறையுள்ள ஆளா இருந்தா எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவர் குறையுள்ளவரா, அவர் வந்து அவர் மோசமானவரா, அவரு கெட்டவரா, அவரால் முடியாததா இருந்தா தான் பிரச்சனை. ஆனா அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே எனக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவல் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். என்கிட்ட இல்லைன்றது பிரச்சனை இல்லை, ஆனா இல்லாததை இருக்கிறது போல மாத்திரவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். என்கிட்ட சரீரம் செத்து போச்சு, ஆனா அவர் சரீரம் செத்து போல. என் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஆனா அவர் கர்ப்பம் செத்து போல. அவர் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் தூளில் இருந்து கூட, சாம்பல்ல இருந்து கூட ஒரு மனுஷனை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. இங்க ஜீவன் இல்லாம போச்சு, ஆனா அவர்கிட்ட ஜீவன் இருக்கு. இவன் மாறுறவனா இருக்கிறான், ஆனா அவர் மாறாதவரா இருக்கிறாரு. இல்ல, மனுஷன் மாறுவான், கர்த்தர் மாறாதவர். மனுஷன் அன்பு குறைஞ்சு போகும், கர்த்தருடைய அன்பு குறையாது. அப்ப பாருங்க, நம்ம போக்கஸ் எங்க வைக்கணும்? ஆண்டவர் மேலே வைக்க வேண்டும். அல்லேலூயா. சில சமயங்கள்ல நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இந்த சரீர தோற்றம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆபிரகாமுடைய தோற்றம் மாறல, சாராளுடைய பிசிக்கல் அந்த அட்மாஸ்பியர் மாறல, கிளவின்றது அப்படியே தான் இருக்குது. ஆனால் சைல்டு வாஸ் பார்ன், குழந்தை பிறந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நம்முடைய விசுவாசத்தை, தோற்றம் மாறணும் ஆண்டவரே, காரியங்கள் மாறணும் ஆண்டவரே, எவிடன்ஸ் வேணும் ஆண்டவரே. ஹலோ, எவிடன்ஸே இருக்காது, ஆனா உயர்வு வரும். நடக்கிறது மாதிரியே தெரியாது. நீங்க தூங்கி எழும்பி கொட்டாய் விட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக ராத்திரியில யுத்தம் பண்ணி இருப்பார். சொல்லுங்க, கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எவிடன்ஸே இருக்காது, காரியங்கள் மாறும். அவனாட்டுக்கு நடந்து திரியிற மாதிரி இருக்குது. ஊர் என்கிற கல்தையர் பட்டணத்தை விட்டு கிளம்பி 20 வருஷம் ஆச்சு. இப்போ ஊர் ஊரா போறான், ஆடு மேய்க்கிறான், மாடு மேய்க்கிறான், லோத்த மேய்க்கிறான், எல்லாத்தையும் மேய்க்கிறான். ஊர் ஊரா போறான். எத்தனையோ சண்டைகளை பார்க்குறான், எத்தனையோ எதிர்ப்புகளை பார்க்குறான், எத்தனையோ அவமானங்கள், நிந்தைகளை பார்க்குறான். அவன் உள்ளமெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கும் ஒரு காரியத்துக்கு. என்ன காரியத்துக்கு? சார், எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறேன், எல்லாத்துலேயும் நல்ல நிலைமைக்கு வரேன். லோத்து ஒரு பக்கம் போனால், இவன் ஒரு பக்கம் போகிறான். அங்கே இவன் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுது. ஒன்றே ஒன்று உள்ளத்தில் துடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன? சொன்ன குழந்தை பிறக்கலையே, இன்னும் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் இன்னும் நான் வரலையே.
லேண்டு வருது, பணம் வருது, ஆடு மாடு வருது, வசதி வருது, வாய்ப்பு வருது, ராஜா வர்றான், எல்லாம் காலில் விழுகிறான். ஆபிரகாம் சீமானா மாறிட்டான். அதெல்லாம் அவனுக்கு சந்தோஷமா இல்லை. அவனுக்கு என்ன தெரியுமா? குழந்தை வரலையே. இதுதானே நம்ம எதிர்பார்ப்பு. எல்லாம் நடக்குது சார், ஆனால் இது நடக்கலையே. கர்த்தர் அதுக்கு தான் சார் இதெல்லாம் முன்கூட்டியே தராரு. அதை ஆண்டுக்கிறதுக்கு தான் கர்த்தர் முன்கூட்டியே தராரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில சமயங்களில் ஆண்டவர் மறந்துட்டாரோன்னு நினைப்போம். ஆண்டவருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணுமோ? என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கர்த்தர் என்ன சந்தித்தார்ன்றதை அவர் மறந்து விட்டாரோ? என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சந்தித்தார்? என்ன அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளத்தில் சந்தித்தார்? ஆண்டவர் மறந்துட்டாரோன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் மறக்கவில்லை. நீங்கள் சந்திக்கப்பட்ட இடம் அவருக்கு தெரியும். நீங்கள் உங்களை சந்தித்த நேரம் அவருக்கு தெரியும். உங்களை எதற்காக சந்தித்தார் என்கிற காரியமும் அவருக்கு தெரியும். அவர் 4000 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதாம் பாவம் செய்து வீழ்ச்சி அடைந்த உடனே இயேசு என்கிற ஒருவர் வருவார், அவர் இந்த மனுவர்க்கத்தை ரட்சிப்பார்னு சொல்லிட்டு 4000 வருஷம் ஆச்சு. நிறைய உலகமே சொல்லி யோசிச்சிருச்சு, நாம் மறந்துட்டாரு. கரெக்டாக மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முடியும் போது யோவான் ஸ்நானகன் எழும்புறான், இயேசு என்கிற ஒருவர் வருகிறார். கடவுள் மறக்கவே மாட்டார். கைப்பிடிச்சு சொல்லுங்க, கடவுள் மறக்க மாட்டார். கடவுள் மறக்கவே மாட்டார். 20 வருஷம் ஆச்சுன்னா மறந்துட்டார்னு அர்த்தமா? 25 வருஷம் ஆச்சுன்னா மறந்துட்டார்னு அர்த்தமா? வருஷமாகலாம், அதுக்காக அவர் மறந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. சூழ்நிலை மோசமாகலாம், அதுக்காக அவர் மறந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. இல்லைங்க, எவிடன்ஸ் இல்லையே சார். எவிடன்ஸ் இல்லைன்னா தான் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபெய்த் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவிடன்ஸுக்காக காத்திருக்க கூடாது. ஏதோ ஒன்று நடக்கணும். அதாவது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். சொல்லுங்க, ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் ஒரு நாள் இந்த செகண்ட் ஆல்டர்னேட்டிவ்னு போகவே கூடாது. கடவுளுடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆல்டர்னேட்டிவ்னு போகக்கூடாது. ரொம்ப ரைமிங் வருது. ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆல்டர்னேட்டிவ்னு போகக்கூடாது. ஏன்னா ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாம் சாராள் பேச்சை கேட்டு ஆல்டர்னேட்டிவ்க்கு போகிறா ஆகாரை தெரிந்து கொள்றதுக்கு. ஆகார்கிட்ட போனால் இஸ்மாயில் பிறகுறான். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆல்டர்னேட்டிவ்லாம் நான் பண்ணுறதில்ல. இது இல்லைன்னா அது ஆண்டவரே, சரி இதையாவது தாரும் ஆண்டவரே. ஒரு கட்டத்தில் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க, சரி நமக்கு பிள்ளையா பிறக்காது, லோத்தை நம்ம பிள்ளையா வச்சுக்கலாம். கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆபிரகாம் சாராளுக்கு பிள்ளையை தருவேன்னாரு. ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க, ஆல்டர்னேட்டிவ். ஒரு நாள் உங்கள் தலையில் உங்கள் வாழ்க்கையில் ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சா போதுன்ற எண்ணத்துக்கு வரவே கூடாது. செகண்ட் எண்ணத்துக்கு வரவே கூடாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றிய தீர்வார் என்று ஆழமாய், உறுதியாய், ரொம்ப காலமாய் நம்பி இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் ஆபிரகாம்கிட்ட கத்துக்கிறோம். ஆல்டர்னேட்டிவ்க்கு போல, தத்தெடுக்க போல. சரி பிள்ளை கிடைக்காது, கர்த்தர் கையால் ஆகாதவர் போல நம்ம ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக்குவோம். நீங்க லூஸ் விடாதீங்க. பக்கத்துல நீங்க லூஸ் விடாதீங்க. நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தேவனுக்கு பிரச்சனை. ஆமென். நீங்க எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தேவனுக்கு பிரச்சனை. பிசாசு நம்மளை கைவிட பண்ணிடலான்னு பார்க்குறான். கைவிட்டுலாம், இந்த காரியத்தை கைவிட்டுலாம், இந்த பிஸ்னஸை கைவிட்டுலாம், இந்த விஷனை கைவிட்டுலாம். இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ, கடவுள் வேறு அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுதே. சில சமயங்கள் கடவுள் அமைதியாகவே இருந்து சாதிப்பார். கைவிட்டுலான்ற எண்ணம் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்பார். சொல்லுங்க, கைவிடக்கூடாது. சொல்லுங்க, கைவிடக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, கைவிடக்கூடாது. உங்களுடைய கிரிப்பு தான் அவருக்கு ப்ராப்ளம். ஆமென். உங்களுடைய கிரிப்பு, நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்க அதுதான் அவருக்கு ப்ராப்ளம். நீங்க எவ்வளவு நிச்சயமா இருக்கிறீங்க அதுதான் அவருக்கு ப்ராப்ளம். அவர் சிந்திப்பார், எஸ் 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 அவன் உறுதியா இருக்கிறான், அவன் நிச்சயமா இருக்கிறான். பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் நிச்சயமாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தை நம்பினான். நிச்சயமா உறுதியா நம்பினான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எவிடன்ஸே இல்லைன்னா கூட, காரியங்கள் மோசமானா கூட, இதுக்கு மேல நம்புவதற்கு ஏதுவே இல்லைன்னா கூட, முடிய போது காடு வாவானுது, வீடு போனுது, கிழவனும் கிளவிக்கும் பிள்ளை பெற வேண்டும் என்கிற ஒரு நிலைமை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நீங்க நினைப்பீங்க அடுத்து சுடுகாடு தான் சார். கர்த்தர் சொல்ற, இல்லை, அடுத்து நீ பார்க்க போற சந்ததியே பார்க்க போற.
நீங்க ஒரு முடிவு வந்திருப்பீங்க. கர்த்தர் சொல்ல, இல்லை நீ நினைக்கிறது இல்லை முடிவு, நான் வச்சிருக்கிற பிளான் ஒன்று இருக்கு, நான் வச்சிருக்கிற விஷன் ஒன்று இருக்குது. உங்களை கானானில் கொண்டு போய் சேர்ப்பேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து கானானு கொண்டு போய் சேர்ப்பேனாரு. இடையில பிள்ளைய கொடுத்தாரு, கொண்டு போய் செட்டில் பண்ணாரு. லைஃப் ரொம்ப வித்தியாசமானது. வாழ்க்கையினுடைய போக்கை நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் கடவுள். ஆமென், அல்லேலூயா.